ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷனில் இந்த மாதிரி நல்ல கல், அந்த தூசி எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நமக்கு கோதுமை கிடைக்கும் ஒரு சில நேரத்தில். அந்த மாதிரி கோதுமையை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு கல், மண் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கோதுமையை க்ளீன் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி கோதுமை கிடச்ச உடனே இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். நம்ம தமிழில் பார்த்த மாதிரி முறம் இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடை மாதிரி கிடைக்கும். இது ஸ்டீல்லேயும் இருக்கும், உங்களுக்கு அலுமினியத்துலேயும் இருக்கும், இரும்புலேயும் இருக்கும். இது மூணில் ஏதாவது ஒரு ஐட்டத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் ஒரு 2 டம்ளர் போல் போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த தவிடுன்னு சொல்லுவோம்ல, அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற அந்த வளராத அந்த கோதுமை எல்லாமே அந்த மேலே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இதை போல் கையில் எடுத்துக்கலாம். இதை போல் ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் அப்படின்னு நீங்கள் சுற்றுனீங்கனாலே போதும், ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும். அதில் உள்ள அந்த கீழே உள்ள அந்த தவிடு எல்லாமே உங்களுக்கு மேலே வந்துடும். கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே போயிடும். குட்டி குட்டி கல் எல்லாமே கீழே விழுந்துடும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக மேலே எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். அதை நம்ம கொஞ்சம் கோதுமையெல்லாம் போகாது. அப்படியே உங்களுக்கு கையில் வந்துச்சுனாலும் உங்களுக்கு போனாலும் ஒன்றும் இல்லை. அது மேலே இருக்கிறது அந்த நல்லா இல்லாத கோதுமையாக தான் இருக்கும். அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் அந்த மேலே உள்ளதை எடுத்துகிட்டு நீங்கள் இதே போல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீழே உள்ள அசடு எல்லாமே மேலே வந்துடும். இப்போ கல்லுமே உங்களுக்கு மேலே வந்துடும். இங்கே பாருங்கள், கல் அதுவுமே மேலே வந்துடும். நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கலாம். நமக்கு முறம் கூட தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து முடித்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் பக்கெட்டில் தண்ணி வச்சு நல்லா 2 வாட்டி 3 வாட்டி கழுவி காய போட்டுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நீங்கள் ஒரு சில ஐட்டம்ஸ் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நம்ம மறுபடியும் அந்த ஒரு 2 டம்ளர் போட்டோம்ல, அதை நம்ம எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ரேஷனில் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு 5 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. அதை நம்ம ஒரு 2 வாட்டியாக நம்ம அதை அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது கெட்டும் போகாது. நல்லா கழுவி நல்ல வெயிலில் நம்ம காய வச்சிட்டோன்னா அது ரொம்ப ஒரு 3 மாதம் வரைக்குமே நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்குனா. அப்படி உங்களுக்கு அதை சேவ் பண்ணி வைக்கும் போது லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் 1 டே வராது, சூப்பராகவே இருக்கும். இது போல் நம்ம கம்மியாக அந்த தவிடு கம்மியாக இருந்துச்சுன்னா இதை போல் எடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய இருந்துச்சுன்னா மேலே வந்துடும். இதை போல் எடுத்துக்கலாம். இதை போல் எடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம டைரெக்டாகவே கழுவ போட்டுடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு முரத்தில் வச்சு படைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முறம் யூஸ் பண்ணலாம். முறம் மூங்கிலில் கிடைக்கும், உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கிடைக்கும், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் முறம் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு ஏதாவது விடுபட்ட கல் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கும் போது. இது முறம் ஏன்னா பறந்து இருக்கிறதுனால நமக்கு கல் எதுவுமே நல்லா சூப்பராக தெரிஞ்சிடும். இல்லை இப்படி நீங்கள் சும்மா ஆட்டினீங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். இந்த முறம் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் கழுவும் போதே அந்த மேலே எக்ஸ்ட்ரா உள்ள அந்த தவிடு எல்லாமே உங்களுக்கு மேலே தண்ணிக்கு மேலே வந்துடும். அதை நீங்கள் கீழே எடுத்து போட்டு சூப்பராகவே இந்த மாதிரி சூப்பராக நம்ம கோதுமையை ரெடி பண்ணிடலாம். இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற கோதுமையை வந்து நம்ம ஈஸியாக அதை போல் க்ளீன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இதான் இந்த அலுமினியத்தில் இருக்கிற மாதிரி இந்த சல்லடை வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 137 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் வச்சுருக்கிற ஸ்டீல் வந்து கிட்டத்தட்ட 250 ரூபா அது போல் வந்துச்சு. இதே போல் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.